சிபியோட மாமா கிட்ட வந்துட்டு அந்த கேமில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவர்கிட்ட நிற்கிது. அவர்கிட்ட கேட்குறாங்க, "இன்னைக்கு ஃபஸ்ட்டு லவ் யார், என்ன சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க." அவர் முழிக்கிறாரு. அப்புறம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு எல்லோரும் கேட்க, அப்புறம் அவர் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியாரோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பொண்டாட்டி கோச்சிக்கிறாங்க. அப்படியே 2 பேருக்குள்ளே கொஞ்சம் அப்படியே கத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜானுமா கிட்ட வந்து நிற்கிது. ஜானுமாவும் உண்மையை சொல்ல சொல்லி கேட்குறாங்க. ஜானுமா எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவாங்க. நீங்கள் கேளுங்க தமிழ் சொல்ல. அப்புறமா ஜானுமா கிட்ட உங்களோட முதல் காதல் யார், என்ன, தாத்தாவை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, தாத்தாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரால் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். அவர் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். நீ எல்லாம் எங்கே பிழைக்க போகிறேன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் என்னை இவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குனார். என்னை தனியாக நிற்க வச்சார். நான் வந்துட்டு இவ்வளோ போராடி வாழ்க்கையை வந்துட்டு இப்படி உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறதுக்கு காரணமே அவர் தான். அவர் தினம் தினம் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது தமிழுக்கு வருது. தமிழ்கிட்ட வந்துட்டு உன்னோட முதல் காதல் பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு வேணே சாம் கேட்க, எனக்கு தான் தெரியுமே பதில்னு நினைக்கிறாங்க. அப்போ தமிழ் அமைதியாக இருக்க. அப்போ சிபி வந்துட்டு அவளோட முதல் காதலே நான் தான், என்ன தான் அவள் விரும்பினா. முதல்ல நான் வந்துட்டு புஷ்பாவா அவளுக்கு வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி காப்பாற்றுலேருந்து காதல் வர ஆரம்பிச்சிச்சு அப்படி சொல்லி கேட்க, அப்படியா உண்மையாக தமிழ்னு எல்லாம் கேடி கேட்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்போ இந்த கேமில் எல்லாருமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனால் சிபி வந்து தம் அடிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்து தமிழ் வந்து செம காண்டாயிட்டு, என்னது இதெல்லாம் புது பழக்கம்னு கேட்க, இது பழைய பழக்கம் தான், கொஞ்ச நாள் விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் போய் கதவு திறந்து விட்றாங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ண, உனக்கு பிடிக்கலனா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூமில் நானும் இருக்கேன், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் போய் ஜானுமாக்கிட்ட வந்துட்டு நீங்கள் நடிக்க வச்சதை பற்றி சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் நடிக்க வச்சது நீ நடிக்க வைக்கும்போது நான் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி சும்மாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கதவு திறந்துட்டு சாம் வரதை பார்த்துட்டு வேறு யாரோ வராங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீ சொன்னதெல்லாம் ஜானுமாக்காக தானே சொன்னேன். சரி சரி நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினேன் அப்படின்னு சிபி கேட்க, இல்லை உண்மையிலேயே நீங்கள் சொன்ன ரீசன் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்கிறாருங்க. கேட்டவொன்னே அப்படி சிபி ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இவளுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக தெரியுது, அதே நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக இது பண்ணியிருக்காளேன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, என் மனசில் இருந்தது எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, உங்களை நேசிக்க ஆரம்பிச்சோன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஜானுமா தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி சிபி நடிக்கிறாரு. இனிமேல் நான் உன்னை வந்து சந்தோஷமாக வச்சு பார்ப்பேன், நமக்குள்ளே வந்துட்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இனிமேல் நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. தமிழுமே அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறாங்க. சாம் வந்து சண்டை போட்டு, என்ன எதுக்கு நீ நடிக்க தானே செய்கிற, எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டுருக்கேன்னு கேட்க, ஜானுமான்னு நினச்சி பேசிட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல வந்துட்டு திடீர்னு ஏதோ சத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா இந்த மலைவாழ் மக்கள் வந்துட்டு சைடில் கடைங்களாக வச்சுருப்பாங்க. அந்த கடைங்களை எடுத்துகிட்டு ரோடு போகணுன்ட்டு சொல்லி அதிகாரிங்க வந்து அவங்க கடைங்களை தூக்க பார்க்குறாங்க. அப்போ ஜானு பேசி அதுக்கான ஸ்டே ஆர்டர் வாங்க சொல்லி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எல்லோரும் நன்றி சொல்கிறாங்க ஜானுக்கு. ரொம்ப நன்றிம்மா நீங்கள் எங்களுக்கு உதவுறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரிட்டன் கிஃப்டாக வந்துட்டு ஜானுக்கு வந்து ஏதோ கிஃப்ட்டு மாதிரி கொடுக்குறாங்க. சந்தோஷமாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. அப்புறமா அவங்களோட சேர்ந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க குடும்பத்தோடு. அப்போது அங்கே பூசாரிக்கு வந்துட்டு சாமி வந்துட்டு சிமிக்கிட்ட வந்துட்டு மலையில் போய் தேனும் அப்புறமா வேறு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. அந்த சாமி வந்துட்டு சிபி அங்கேருந்து போக தமிழ் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாமும் அவங்க அண்ணனும் சேர்ந்து தமிழ் வந்துட்டு திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய பிளானை போடுறாங்க. என்ன ஏதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.